சிம்ம ராசி அன்பர்களே, ஜூலை மாதம் என்ன பலன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதனான சூரிய பகவான் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கார். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அங்கே லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதனோடு சேர்ந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு. அங்கே புதன் ஆட்சி பலத்தோடு இருக்கார். அப்போது புத்திசாலித்தனம் மிக்க ஒரு புதனோட சூரிய பகவான் இணைந்திருப்பது ஒரு நல்ல தன்மையை உங்களுக்கு கொடுக்க போகுது. எது வரைக்கும் அப்படின்னா இந்த ஜூலை மாதம் 17ஆம் தேதி வரை. அதன் பிறகு சூரிய பகவான் எங்கே உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தானத்தில் வந்து அமர்கிறார். அப்போ நிறைய விரயம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு ஏற்படும். அப்படி இல்லை, அங்கு குரு பகவான் இருக்கார், ஒரு நல்லவரோடு இணைகிறார். அப்போ சூரியனும் குருவும் இணைந்து நல்ல, அதாவது என்ன சொல்கிறது, குரு 12ல் இருக்காரா, விரயஸ்தானத்தில் இருக்காரா. அப்போ நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்ந்து அல்லது வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் அல்லது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய, வெளி மாநிலத்துக்கு சென்று பிழைக்கக்கூடிய, அதே சமயத்தில் விரயம் அல்லவா, சுப விரயங்களை செய்யக்கூடிய அமைப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு. அப்போ இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாகவே இருக்க போகுது இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு. அதே சமயத்தில் உங்கள் ராசியிலே கேது பகவான் உட்கார்ந்திருக்கார். ஞானக்காரகனான கேது பகவான் உட்கார்ந்திருக்கிறதுனால உங்கள் உள்ளுணர்வு எதை சொல்கிறதோ அதை செய்யுங்க, எந்த தப்பும் வரப்போவது இல்லை. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே சிம்மராசி என்பர்களுக்கு இப்போ அஷ்டம சனி வேற போயிட்டுருக்கு. அப்போது ஏதோ ஒரு வகையில் மனம் எதையோ நினைத்து கொண்டு வருத்தப்பட்டு கொண்டு அல்லது டென்ஷன் ப்ரெஷரோடு இருந்து கொண்டு அலைச்சல் திருச்சலோடு இருக்கக்கூடிய நிலை வந்து ஒரு சில சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். அப்போ என்ன சொல்கிறேன்னா, அவசரப்படக்கூடாது, கோபப்படக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார், வாக்குஸ்தானத்தை பார்க்குறார். அப்போது அதே சமயத்தில் அந்த செவ்வாய் பகவானும், கோபக்காரகனான செவ்வாய் பகவானும் உங்கள் ராசியை பார்க்குது. அப்போ நிச்சயமாக டக்குன்னு எதையாவது பேசிவிட்டு அதற்கப்புறம் வருத்தப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கும். அப்போ நிதான போக்கு என்பது சிம்மராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தேவை இந்த ஜூலை மாதம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி சார் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, 2ஆம் இடத்தை பார்க்கணும். அந்த 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் இப்போ எப்படி இருக்கார், 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்து வக்ரமாக உட்கார்ந்துருக்கார். அப்போ பணம் என்பது நிச்சயமாக உண்டு. உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கார். உங்களுடைய முயற்சியால், உங்களுடைய தன்னம்பிக்கையால் பணத்தை ஈட்டுவீங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடியவன் ஆன அந்த சனி பகவான், இந்த சிம்மத்துக்கு ஆகாதவனான அந்த சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார், தனஸ்தானத்தை பார்க்குது. அப்போ ஏதோ ஒரு குடைச்சல் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ குடும்பத்தில் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்குங்க. ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, 6ஆம் அதிபதி எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவன், பகையை தரக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். இப்போ குடும்பத்தை பார்க்கிறார், தனத்தை பார்க்கிறார், வாக்குஸ்தானத்தை பார்க்கிறார். இந்த 3 விஷயத்தில் கவனமாக இருந்தாலே சிம்மராசி என்பவர்களுக்கு எந்த மேஜர் பிரச்சனையும் வரப்போவது இல்லை. சார் பணம் கிடைக்குமா? பணம் கிடைக்கும். ஏன்னா பணத்தை கொடுக்கக்கூடிய புதன் வந்து உச்சமாக உட்கார்ந்திருக்கார். குரு பகவான், தன காரக கிரக குரு பகவான் உச்சமாக இருக்கார். புதன் வந்து ஆட்சியாக இருக்கார். அப்போ பணத்தை கொடுக்கும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. பணத்தை கையாளுகின்ற விஷயத்தில் மட்டும் கவனமாக இருந்தாலே போதுமானது. யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுவது, பணத்தை கொடுத்து விட்டு 1 மாதத்தில் கொடுக்குறேன்னு கொடுத்து விட்டு அதற்கப்புறம் கேட்டால் அப்படியே தள்ளி போகும்போது அப்போ மனம் ஏதோ ஒரு நினைத்து வருத்தப்படக்கூடிய அமைப்பை உருவாக்கிறோம். ஸோ பணம் டீல் பண்ணுற விஷயத்தில் கவனம். 4ஆம் அதிபதி சுகத்தை தரக்கூடியவன் யாருன்னா செவ்வாய் பகவான் 10ஆம் இடத்துல போய் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக இருக்கார். 4க்குரியவன் வலிமை பெறுகிறது. அப்போ செவ்வாய் வலிமை பெறுகிறது. 4ஆம் இடத்தையே பார்க்கிறார். குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ என்னன்னா, இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையும் அசையா சொத்துக்கள், இந்த மாதிரியான விஷயத்தில்
ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்குது, ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதை நினச்சி ஏதோ ஒரு வருத்தம் உங்கள் மனசில் ஆள் மனசில் ஓடிட்டே இருக்கும். ஒரு நிலம் விற்கல, அது விற்கணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அல்லது கம்மி விலை கேட்குறாங்க அப்படின்ட்டு இருக்கும். ஏதோ ஒன்று நிலம் சார்ந்த விஷயத்தில் ஏதோ ஒரு தொந்தரவு அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் அதை கையில் எடுத்து இந்த மாதம் அதை சுமூகமாக தீர்க்கக்கூடிய விதத்தில் இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அமைகிறது. இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனங்கள் எல்லாம் வாங்கலாமா? அதுக்கு ஏதாவது தடை இருக்கா இந்த மாதம்? நிச்சயமாக தடை என்பது இல்லை, வாங்கலாம், அதில் எந்த மாற்றம் இல்லை. சுப விஷயங்கள், அதாவது ஒரு புதுசாக ஒரு வீடு வாங்கிறது அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சுக்கலாம். ஆனால் புதுசாக வாங்கும்போது புதன் வக்ரமாக இருக்கார் அல்லவா, அதனால் டாக்குமெண்ட்டில் மட்டும் ஏதாவது குளறுபடி இருக்கா அப்படிங்கிறது செக் பண்ணணும். ஏன்னா இப்போ உங்கள் கண்ணுக்கு தெரியாது, ஏதோ ஒரு தவறு இருந்தால் கூட இப்போ தெரியாது. அப்போது நல்ல செக் பண்ணணுங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டால் போதும், மற்றபடி எந்த குறையும் ஏற்படுத்த போவது இல்லை. இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு 5க்குரியவன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு பகவான் உச்சமாக உட்கார்ந்திருக்கார். அப்போ குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு பெறுமான்னா நல்லா, ஏன்னா குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருக்குது, அது விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் உங்களை விட்டு வெளியே போய், அதாவது படிப்பதற்காக உங்கள் ஊரை விட்டு வெளியே அதர் டிஸ்ட்ரிக்ட், அதர் ஸ்டேட்டு அல்லது வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். அவ்வளோதான். 12ஆம் இடத்தில் இருப்பதற்கான அமைப்பு என்னென்னா, அப்படியே வெளியில் போய் படிக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அப்போ படிப்புக்கு ஓகே சார். வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வேலை கிடைக்கும். கொஞ்சம் விரயத்தை ஏற்படுத்தி வேலை கிடைக்கும். அதாவது ஒரு தடங்கள் கொடுத்து அதுக்கப்புறம் கொடுத்துரும் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போது வேலை உண்டு, படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு. குழந்தை காரக கிரகம் உச்சமாக இருக்கிறதுனால, நீங்கள் ராசிநாதன் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உண்டு. எதிர்பாராத விதத்தில், அதாவது எத்தனையோ ட்ரீட்மெண்ட், எத்தனையோ சங்கடங்கள் அனுபவித்திருந்தால் கூட இந்த மாதம் திடீர் என்று ஒரு நல்ல செய்தியை கொடுத்து அதன் மூலமாக மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை அடையக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டு. குழந்தைகள் மூலமாக அல்லது குழந்தை பாக்கியத்தின் மூலமாக அல்லது பூர்வீகத்தின் மூலமாக ஏதாவது ஒரு நல்லது நடக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு. கடன், இந்த சிம்ம ராசி என்பவர்கள் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு, நெகட்டிவ் விஷயத்துக்கு கண்டிப்பாக போகவே கூடாது. ஏன் சார் அப்படின்னா, 6ஆம் அதிபதி கடன், நோய், எதிர்ப்பு, பகையை தரக்கூடிய அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு அந்த 8ஆம் அதிபதியை பார்க்குறார். அப்போ அந்த இடத்த வளர்த்து விடுதுன்னு அர்த்தம். அப்போ கடனை வளர்க்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போயிடக்கூடாது அப்படிங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஏன்னா குரு பகவான் தான் 8ஆம் அதிபதி. குரு பகவான் 8ஆம் இடத்தையே பார்க்குறார், அங்கே 6ஆம் அதிபதி உண்டு. ஸோ 6, 8, 12 கனெக்ட் ஆகுது. 6, 8, 12 கனெக்ட் ஆனாலே அங்கே ஒரு அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷன், வலி உண்டுன்னு அர்த்தம். சரி, அழுத்தம் ப்ரெஷர் இருந்தால் பரவாயில்ல, எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்குமா? கண்டிப்பாக உண்டு. இந்த 6, 8, 12 சேர்ந்தாலே திடீர் அதிர்ஷ்டம் தான், திடீர் லக்கு தான். எதிர்பாராத விதத்தில் நன்மைகள். திடீர்னு வேலையில் அழுத்தம், ப்ரெஷர், டென்ஷனாகவே இருக்குது, ஒரு ப்ரமோஷன் கிடைச்சிடணும்னா திடீர்னு கிடைக்கக்கூடிய அமைப்பு, திடீர் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ஷேர் மார்க்கெட்டில் திடீர்னு ஒரு லாபத்தை தரக்கூடிய அமைப்பு, ஒரு இன்சூரன்ஸ், என்றைக்கோ போட்ட இன்சூரன்ஸ் இப்போ திடீர்னு உங்கள் கைக்கு வரக்கூடிய அமைப்புகள், கொடுத்த பணம் ரிட்டர்ன் திடீர்னு திரும்பி எதிர்பாராத விதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களும் இந்த சிம்மத்துக்கு நிச்சயமாக உண்டு சொல்லுவேன். 9க்குரியவன் பாக்கியத்தை தரக்கூடியவன். சிம்மராசி என்பவர்களுக்கு பாக்கியத்தை தரக்கூடியவன் யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் 10ல் போய் அமர்ந்திருக்கார். அந்த 10ஆம் இடம் என்பது திக்பலம், செவ்வாய்க்கு திக்பலம். அப்போ 9க்குரியவன் வலிமை பெறுகிறது.
பாக்கியாதிபதி வலிமை பெறுகிறது. செவ்வாய் நல்லபடியாகத்தான் இருக்கிறார். அந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த அந்த சுக்கிரன் உங்கள் ராசியிலே உட்கார்ந்துருக்கு. அப்போ உங்கள் எண்ணங்கள், செயல்கள், சிந்தனைகள் எல்லாம் வேலை, தொழில், வியாபாரமாகவே இருக்கும். அதில் ஒரு அலைச்சல் இருக்குது, டென்ஷன் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, எதுவும் சொல்லி புலம்பிக் கொண்டிருப்பீர்கள். அவ்வளோதான். மற்றபடி உங்களை கெடுப்பதற்குண்டான அமைப்பில்லை. நீங்கள் கெடுத்துக்கு கொள்ளக்கூடாது. இதை மட்டும் சிம்ம ராசி என்பர்கள் ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். வேலை அப்படின்னு எடுத்தால் கண்டிப்பாக ஒரு ப்ரெஷர், டென்ஷன் இருக்கத்தான் செய்யும். என்னதான் உழைச்சாலும், என்னதான் நல்லது பண்ணாலும் ஏதோ ஒரு குறை என்பது கண்டிப்பாக சொல்லி கொண்டே இருப்பார்கள். அதனால் உங்கள் மனம், எண்ணம், செயல், சிந்தனைகள் ஏதாவது ஒரு வருத்திட்டு இருக்கும். பேசாமல் வேலை விட்டுறலாமா, நின்றுலாமா, இப்படியெல்லாம் உங்கள் மனசில் தோணும். பட் செய்யக்கூடாது. அப்படியும் மாறணும் அப்படின்னா இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும் என்பதை ஆழமாக மனதில் பதிய வைத்து கொள்ளுங்கள். ஸோ நீங்களாக கெடுக்கிற வரைக்கும் பெரிய பிரச்சனை இல்லை. இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மாதம் வழிபடக்கூடிய ஒரு தெய்வம் அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவானை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையன்று தட்சிணாமூர்த்தியை வழிபடும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் தரும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ சொன்னது ஒரு பொது பலன். இன்னும் ஒரு துல்லிய பலன். உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு, எந்த டிகிரியில் அமர்ந்திருக்கு, இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, சொந்த தொழிலா அல்லது வேலையா, எந்த கொடுப்பினை நமக்கு இருக்கிறது, எந்த கோர்ஸ் படிப்பதற்குண்டான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கிறது, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கு, எப்போதான் சார் திருமணம் நடக்கும், எப்போ எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும், இடமாற்றம் கிடைக்கும், வீடு கட்டணும்னு ஆசைப்படுறேன், எப்போ அதுக்கு சாத்தியமாகும், எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், உங்களுடைய சுயஜாதகம் பார்க்கணும், உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலயமாகவோ ஃபோன் கால் மூலயமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்முடைய சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.